நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலை தயாரிப்பு. முதல்ல ஒரு புதிர் மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, இயற்கையின் படைப்புகளில் மிக அழகான உயிர் எது அல்லது இயற்கையின் படைப்புகளிலேயே மிக அழகானது எது என்று கேட்டால் நிறைய பேர் சொல்லுவோம் பூ அல்லது பனித்துளி அல்லது குழந்தைகள் அல்லது புன்னகை இல்லைன்னா கடல் அலை இல்லைன்னா நட்சத்திரம் நிலா சூரியன் தென்றல் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானது எதுன்னு என்ன கேட்டா நான் சொல்லுவேன் பெண் அப்படின்ட்டு. அந்த சிறுமிகள் அல்லது பெண்கள் அல்லது முதிய கேள்விகள் இவர்கள்ட்ட கூட ஒரு இடம் புரியாத அழகு இருக்கு, ஒரு புனிதம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். பெண்களுக்குள்ள என்ன அதிகமான சிறப்பு அப்படின்னா அந்த பெண்களுக்குள்ளதான் கருணை இருக்கிறது, கனிவு இருக்கிறது, தாய்மை இருக்கிறது, புனிதம் இருக்கிறது என்பது எல்லோராலும் கவிஞர்களாலும் படைப்பாளிகளாலும் அறிவாளிகளாலும் சிந்தனையாளர்களாலும் சமூகத்தாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனாலும் அதை தாண்டிய சின்ன சின்ன வழிகளை பற்றித்தான் இன்றைய காற்று சிம்மாசனம் பேச போகிறது. ஒரு சின்ன கவிதையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோத்ஸ்னா மிலன் அப்படிங்கிற ஒரு வட இந்திய கவிஞர் எழுதின ஒரு கவிதை. அவள் நெடுதூரம் நடந்து வந்து விட்டாள், திரும்பி பார்த்தாள், அவள் நடந்து வந்ததற்கான பாதைகள் ஏதுமில்லை, வீடுகள் ஏதுமில்லை, அடையாளங்கள் ஏதுமில்லை, அவள் வாழ்ந்தாள் என்பதற்கான அடையாளங்களும் ஏதுமில்லாமல் சுத்தமாக துடைத்து வைக்கப்பட்டிருந்தது அவள் நடந்து வந்த பாதை அப்படின்னு போகும். எதை பற்றியது இது என்று கேட்டால் பெண்கள் எப்படி அடையாளமற்று போய் இருக்கிறார்கள் என்பதை பற்றியதுதான். பெண்களுக்கான அடையாளம் என்று எதை சொல்லுகிறோம்? அவளுக்கான அறிவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அவளுக்கான திறமைக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அவளுக்கான சொல்லுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, இல்லை இது எல்லாவற்றையும் தாண்டி அவளை வெறும் சதை கோலமாக மட்டுமே சமூகம் பார்க்கிறதா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பேச போகிறோம். பெண் என்பவள் சிறுமி என்பவள் வெறும் சதை கோலமா அல்லது வேறு விஷயங்களும் சேர்ந்த ஒரு சிந்திக்கக்கூடிய பிறவியா என்பதை பற்றிய இன்றைய நம் காற்று சிம்மாசனம். இதில் கலந்து கொள்வதற்காக நிறைய விற்பனர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் சாதித்தவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எல்லோரும் கோயம்புத்தூருக்கு சொந்தமான சிந்தனையாளர்கள் என்பதுதான் இதில் சிறப்பான விஷயம். முதலில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கெல்லாம் வரவேற்பும் வாழ்த்தும். ரொம்ப சந்தோஷமா வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல நீங்க சொல்லுங்க சுரேஷ். நான் பத்திரிகை துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் எனக்கு எழுத்து துறையிலும் மேடையிலும் சிறந்து வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகம். கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகம். ஏதாவது ஒரு கவிதை, ஒரு கவிதை சரி யோசிச்சு வைங்க, நம்ம நிகழ்ச்சியில பயன்படுத்திக்கலாம். ஆமா நீங்க ரிட்டையர்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் சாந்தகுமாரி. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று செய்யணும் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் மென் அண்ட் உமன் நம்ம சரவணம்பட்டி கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில நிறைய ஐடி பீப்புள் இருக்கிற இடம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் வேணும், நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும். இந்த ஒரு நோக்கத்துல ஆரம்பிச்சிருக்கோம். அது இப்ப ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சுங்க. 1ல ஆரம்பிச்சு இப்ப 6ல முடிஞ்சிருக்குதுங்க. இன்னும் தொடரும். 6ஆக பெருகட்டும். தேங்க்யூ தேங்க்யூ. 6 இன்றிலிருந்து 6ஆக பெருகட்டும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்மளோட இருக்கிறது. சொல்லுங்க உங்களை பத்தி. என் பெயர் பின்னரசி. கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் 3 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கேன். குடும்ப நல வழக்குகள் மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு குரல் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு பணியாற்றிட்டு இருக்கோம். அதை தாண்டி நீங்க எழுத்து துறையிலயும் அதிக ஆர்வம் உள்ளவங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி நீதிபதி கிட்ட கொடுத்திருக்கேன். இப்போ ஹிந்து பேப்பர்ல பப்ளிகேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே, தொடர்ந்து நிறைய பேசலாம் அதை பத்தி. நீங்க நம்மகிட்ட இருக்கிறதுலே இளைய குரல் தான், உங்களதான் சொல்லலாம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். என்னோட பேர் தென்மொழி. உங்க பேர் தென்மொழியா தேன்மொழியா? தென்மொழி. தென்மொழி ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு. அப்பாவுக்கு தமிழ் பற்றி ரொம்ப அதிகம். மொத்த குடும்பமே அப்படிதான். அதனால தென்மொழி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். என்னுடைய ஆர்வம்னு பாத்தீங்கன்னா சமூக மாற்றத்திற்கான பணிகள் செய்யறதுல ரொம்ப ஆர்வம். அதுக்கான வாய்ப்புகள் எங்க கிடைச்சாலும் அதுல முன்னாடி இருப்பேன். நிச்சயமா. அதாவது
நீங்க காற்று சிம்மாசனத்துக்கு வந்திருக்கீங்க. சமூக மாற்றத்துக்கான ஒரு சிம்மாசனம் தானே இது. ரொம்ப சந்தோஷம். உங்க பேரை நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் ஜேம்ஸ் அலெக்சாண்டர். கடந்த 8 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மேடைகள்ல நம்பிக்கையின் வரையறை என்ன அப்படிங்கறத பத்தின பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பாடல்கள் வழியா நிறைய இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியை தந்துகிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசிட்டு இருந்த இந்த டாபிக் ரிலேட்டடாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த Facebook மூலமா அறிமுகப்படுத்த போறோம். அது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு ரீடிங் மூவி அப்படின்ட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த வந்து நாங்க Facebookல அறிமுகப்படுத்துறோம். ஒரு அற்புதமான டீம் இதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் வைட். இதுல பெண்களை பத்தி மிக பிரம்மாண்டமா ஒவ்வொருத்தரும் பார்க்கறதுக்கான ஒரு சிந்தனையை இதுல நாங்க விதைக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கு அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்களுடைய அனுபவங்களையும் ஒரு மூவி மாதிரி முதல் முறையா Facebookல நாங்க அறிமுகப்படுத்த போறோம். சோ இது ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம். வேர்ல்ட் வைட் நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. சோ இதன் மூலமாவும் என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, செய்துட்டு இருந்தேன் பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, செய்துகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். உங்க பேப்பா? வணக்கம். கரீம், வழக்கறிஞரா கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வந்து எழுத்து துறையிலும் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கேன். ஆக்டிவிஸ்டா இருக்கேன். சிறு குறிப்பாக வழக்கறிஞர் என்ன துறையில சிறப்பு? நான் வந்து கிரிமினல் வழக்குகள் சம்பந்தமாகவும் குடும்ப நல வழக்குகள் சம்பந்தமான விஷயத்தையும் முழுமையா பார்த்துட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு பொதுக் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவராக செயல்பட்டு இருக்கேன். நீங்க சொல்ற அந்த தொழில் குடும்ப நலம் கிரிமினல் ரெண்டு வேற வேற துருவங்களா இல்ல ஒரே துருவங்களா? எல்லாமே ஒரே இடத்துல நடக்கக்கூடிய இடங்கள். ஒரே இடத்துல குடும்பமும் மனைவியை அடிச்சா அது விவாகரத்து, மனைவி அடிச்சதுக்காக ஒரு வழக்கு கிரிமினல் வழக்கு, ரெண்டுமே சரி, நிறைய பேசலாம். சுவாரஸ்யம் பார்த்துட்டு இருக்கேன் நமக்காக. ஆமா, உங்க பேரு? வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட பேர் பூர்ணிமா. நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஈர நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்களோட சமூக சேவையில ஆர்வமா இருந்து பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் அனாதையா ரோட்ல விடப்பட்டிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட லட்சியம். அதை நோக்கி நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, அனாதைகள் ரோட்டில் மட்டுமல்ல வீட்டிலும் கூட இருக்காங்க. கூரைகளுக்கு உள்ளேயும் அனாதைகள் இருக்கிறார்கள்ங்கிறது இப்ப உள்ள சமூகத்துல காலகட்டத்துல அது நடக்கிற விஷயம். நேர்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருமே கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள். இங்க முதல் இடம் காலியாக இருக்கிறது யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இங்க வரப்போற வழக்கறிஞர் மிகவும் சிறந்த பெண்மணி. சமூக சேவை நிறைய செய்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் சேர்ந்து நிறைய சமூக பணி, பெண்களுக்கான சமூக சேவைகள் நிறைய செய்துட்டு இருக்காங்க. அதை தாண்டிய இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, இவங்க நம்மளுடைய காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காகவே தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல், நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல். எனவே அவர்களை உற்சாகமாக நான் வரவேற்பேன். வாங்கம்மா. வணக்கம். ரொம்ப அன்பான தோழி ஸ்வர்ணலதா, வழக்கறிஞர். அதை தாண்டி உலகம் சுற்றிய ஒரு பெண்மணி, எல்லோரும் உற்சாகமாக பேசக்கூடிய, நட்போடு பழகக்கூடிய, புன்னகையே தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி ஒரு இரட்டையர்கள் இவர்களுக்கு மகளாக இருக்கிறார்கள். எனவே 2 ட்வின்ஸ் இல்ல, உங்களுக்கு ட்வின் டாட்டர்ஸ். எனவே உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அன்பான தோழி இன்றைக்கு நம்மோடு திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறார் நம்முடைய நிகழ்ச்சிக்காக. சொன்னலதா, சொல்லுங்கம்மா, உங்களை பற்றின கூடுதல் தகவல் வேணும். நான் வழக்கறிஞரா 20 வருஷமா தொழில் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அப்பாவை ரோல் மாடலா எடுத்ததுனால இந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப விரும்பி எடுத்த ப்ரொஃபஷன் இது. அம்மா வந்து விமன் எம்பவர்மெண்ட் பத்தி மோட்டிவேஷன் அம்மாவால வந்தது. அம்மா எனக்கு விடைத்த விடை வந்து விமன் எம்பவர்மெண்ட். ஸோ எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து விரும்பி எடுத்தது மட்டும் இல்லாமல் இது சர்வீஸ் ஓரியன்டாக உள்ள ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன், மெடிக்கல் ப்ரொஃபஷனும் சரி, டீச்சிங் ப்ரொஃபஷன், லீகல் ப்ரொஃபஷன் மூணுமே வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கனால இதை ரொம்ப விரும்பி செய்யறதுனால இப்போ நான் தூத்துக்குடியில நல்ல முறையில் இதை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா HIV பாசிட்டிவ் பீப்புள், அதுக்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய இருக்கிறேன். ஏன்னா இது சமூக இதோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்னால எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இதுல நான் கன்சியூமர் ஃபோரம்ல இருக்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து லீகல் அட்வைசரா இருக்கிறேன். தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட்ல லீகல் அட்வைசரா இருக்கிறேன். அப்புறம் பேங்க்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அந்த இலவச சட்ட உதவி ஆணையம், அது எல்லாத்துலயுமே நான் வந்து
மெம்பரா இருக்கிறேன், கவுன்சிலிங் மெம்பராகவும் இருக்கேன். ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன். அதான் ஒரு விதை அம்மா போட்டது இப்ப விருட்சமா வளர்ந்துருக்கு இல்ல? கண்டிப்பா நான் சொன்னேன்ல, விருந்தினர்கள் உங்களுக்கு அவங்க ஒரு துறையில சேர்ந்த பணியாற்றல, பல துறையில சேர்ந்து 24 மணி நேரம் அவங்களுக்கு போதலைங்கிற மாதிரியான பரபரப்பான சேவை செய்துட்டு இருக்கிற ஒரு அன்பான தொழில். உங்கள்கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சில பெண்களை அறிமுகப்படுத்தும் போது இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து கேர்ள் அபியூஸ், சிறுமிகளை எப்படி நம்ம சமூகம் தவறா பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதான் பேசுறோம். முதல்ல உங்கள்கிட்ட ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, பெண்களை அறிமுகப்படுத்தும் போது அந்த திருமணமான பெண்களுக்கு திருமதின்னு சேர்த்து சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அறிமுகம் தேவையா, இல்லை பேரை சொல்லி அவங்க செய்யற தொழில சொன்னா போதும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு சங்கிலின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிறகுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆண்களுக்கு அந்த மாதிரியான அடையாளங்கள் இல்லை, பேரளவிலும் கிடையாது, அடையாளங்கள்லயும் கிடையாது. நீங்க ரொம்ப அழகா ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பெண்களுக்கான அடையாளங்கள், பெண்கள் வந்த பாதை வந்து எங்கன்னு தெரியல, தொலைந்து போயிடுச்சு, நமக்கு அடையாளமே இல்லைன்றத ரொம்ப அழகான ஒரு கவிதை மூலமா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம பழைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா பெண்களோட பங்கு இன்னும் நிறைய இருக்கு சுதந்திர போராட்டத்திலாம். ஆனா ஹிஸ்டரி அப்படின்றது ஹிஸ் ஸ்டோரியா தான் இருக்கே இல்லையா, ஹெர் ஸ்டோரின்றது இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. பெண்கள் நான் நிறைய மீட்டிங்லாம் பேச போகும்போது அந்த நிறைய காலேஜஸ், பாய்ஸ் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் போகும்போது அந்த பசங்க சொல்லுவாங்க, மேடம் நீங்க வந்து நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி லேடிஸ் டீசிங் ஆக்ட் இருக்கு, ராகிங் ஆக்ட் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் இருக்கு, அது மாதிரி விமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த ஆக்ட் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு, டெவல் ப்ரொவிஷன் ஆக்ட் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம் டீசிங்கிறது ஜாலியா இருக்கு, கிண்டலா பேசினா கூட அதுல ஒரு எஃப்ஐஆர் ஆச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஃபாரின் போகணும், ஃபர்தர் ஸ்டடிஸ்க்கோ இல்ல ஜாப் விஷயமா போகும்போது முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன், உங்களால எஃப்ஐஆர் கேஸ் இது பெண்டிங் இருக்கா இல்லையான்றதுதான். ஸோ உங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகும், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த பசங்க கேட்பாங்க, மேடம் நீங்க எப்படி பயமுத்துறீங்களே, இத்தனை ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் இருக்கு, இந்த ஆக்ட் இருக்கு, என்ன பேசுறீங்களே, ஆக்சுவலா வந்து ஆர்எம்டிசிங் அந்த மாதிரி ஆக்ட்லாம் கிடையாது, 10 பெண்களுக்கு வந்து அங்கதான் போக முடியலையே அப்படின்வாங்க. அப்ப நான் சொல்லுவேன் அந்த பசங்க கிட்ட, நாங்க கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளா கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த உரிமைகள் வந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1950க்கு அப்புறமா பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 வயதுல வந்து விதவை குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி உடன்கட்டை எழுதல், அந்த சதின்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். 10 வயசுல சதி, கணவர் இறந்துட்டாருன்னா புடிச்சு தீயில தள்ளிட்டு இட்ஸ் a kind of brutal murder. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாடு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையை சுத்தி தீப்பாஞ்சான் அம்மன் கோயில் அப்படின்னு இருக்கு. அந்த தீப்பாஞ்சான் அம்மன் கோயில்லாம் வந்து சதியோட அடையாளங்கள். அந்த கோயில் இன்னும் வச்சிட்டு இருக்காங்க. சிறுதேவங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் தானே, பெண்கள் தற்கொலைக்கு தள்ளப்பட்ட பெண்களை தான் அவங்க தெய்வமா பண்ணுவாங்க. அது இப்ப திருநாட்டு அதான் சொல்றேன், அது brutal murder. ஆனா வந்து அம்மனாக்கி நம்மளை கொலை பண்ணிட்டு நம்ம அம்மனாக்கி வழிபடுற முறை இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம், நிறைய விஷயங்கள். சோ அப்போ ஒவ்வொரு ஆக்டா வந்து 1950க்கு அப்புறம் தான் நமக்கான சட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கடந்த ஒரு 10-20 வருஷமா தான் நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா அதெல்லாம் அந்த பசங்க சொன்னேன், 500 வருஷங்களா நாங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு 50 ஆண்டு காலமா தான் சட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இப்பதான் நீங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆண்களுக்கான சட்டங்கள் ஃபியூச்சர்ல இதுமாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, அந்த திருமதிங்கிற வார்த்தை கண்டிப்பா வந்து சங்கிலி தான் மேடம், அது சங்கிலி தான். ஆங்கிலத்துல வெறும் எம்எஸ்ன்னு போடுறோம். எம்எஸ் போடுறது வந்து சில பட வேண்டும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப வர மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கணவர் பெயர்னு போட்டா கூட இது இனிமேல் வந்து அது பொருத்தமா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டிவோர்ஸ் கேசஸ் நம்ம ஊர்ல நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அந்த இப்ப பாஸ்போர்ட்ல இப்ப ஹஸ்பண்ட் நேம் போட்டுட்டு திரும்ப அடுத்து சேஞ்ச் ஆஃப் அவங்க அடுத்த ப்ராப்ளம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது போடும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு அந்த சேஞ்சஸ் இதெல்லாம். சோ காமனா எல்லாருக்கும் எங்களுக்கு தனி அடையாளம். அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு தனிப்பட்ட அடையாளம் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு கணவரையோ தகப்பனாரையோ சகோதரையோ சார்ந்து இருந்தோம். இப்ப நம்ம தனியா இருக்கும்போது நமக்கான தனிப்பட்ட அடையாளம் இருக்கவே தவறில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்டா இல்லையா? அது சங்கிலியா தான் இருக்கு. நீங்க சங்கிலியை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இயற்கை விதிக்கு முரணாக நம்ம ஒண்ணு செயல்படுத்த முடியாது. இயற்கை என்றால் ஆணும் பெண்ணும் இணைந்து இயங்குவதுதான் இயற்கை. அது திருமணம் உறவு என்பது வந்து ஒருத்தர் திருமண உறவை பத்தி நம்ம பேசல. அவங்க வந்து திருமணம் அப்படிங்கறது அடிமைக்கான சங்கிலி குறியீடாக தான் சொல்றாங்க. அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத. ஆண்களுக்கு அப்ப திருமணமான ஆண்கிறதுக்கு என்ன வார்த்தையை சொல்லுங்க? இல்ல, திருமணமான ஆண் வார்த்தைன்னா அந்த வார்த்தைக்கு வேணா எடுத்துடலாம்னு சொல்லலாம். ஆனா அந்த உறவு வந்து சொல்லல, அந்த வார்த்தை அடையாளத்தை தான் சொல்றோம். திருமணம் வேணா வச்சுக்க வேண்டியதுதான். இல்லங்களில்
மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, மூன்றடி ரோட், கோவை. நீங்க என்ன சொல்றீங்க? பாக்குற பார்வையில இருக்கும். அது பாரமா நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது பாரமா தெரியுது. ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா அது பெருமையா நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அது பெருமையா. நாங்க நினைக்கிறத விடுங்க, ஆண்களுக்கு அந்த மாதிரி வார்த்தை இல்ல அதுக்கு என்ன சொல்றீங்க? நினைச்சுக்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி நினைச்சுக்கிறேன், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, நாங்கள் திருமணம் ஆனவங்க அப்படிங்கறத முன்னாடி போடுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்ட்டு கவலையாவும் நான் நினைச்சுக்கிறேன். ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு காலில் மெட்டி அணிய பழக்கம், திருமணமான ஆண் அடையாளம் காட்டக்கூடிய என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேன் வந்து அந்த நெட்டியை பயன்படுத்திட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணும்போது ஒய்ஃபுக்கு போட பிறகு கிறிஸ்டின் அவரு மேரேஜ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்து தான் மேரேஜ் பண்ணாங்க. கன்வெர்டலாக கிடையாது, காமன் மேரேஜ் மாதிரி பண்ணாங்க. மெட்டி அவங்க பொண்ணோட இதுல போடும்போது எனக்கும் போட்டு விடுங்க, அது பல வருஷமா இருக்கக்கூடிய இது அப்படின்ட்டு தன்னுடைய காலில் இன்னும் அணிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அணிஞ்சுட்டு நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு ட்ரைனரா இருக்காரு. ஆண்களுக்கு வந்து பெண்கள் முந்தைய காலத்துல குனிஞ்சுதான் போகணும், அதுலயும் ஒரு அடிமைத்தனம் இருக்கத்தான் செய்யும். குனிஞ்சு போறப்போ அதுல மெட்டி இருந்தா இது கல்யாணமானவர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷன். அவருடைய பேரை சொல்லிடுறேன், ஜான்சன் அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப நல்ல பதிவு நீங்க சொல்லியிருக்கிறது. இது திரும்ப எல்லா ஆண்களும் தொடர்ந்தா சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே இரண்டு பேரும் இல்லைன்னா ரெண்டு பேருமே பெற்றோம். அதுதான் பெண்களுக்கான சங்கிலிகள் அதிகம்ங்கிறத நம்ம சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அடையாளமா தான் நம்ம அதான் அந்த அடையாளம் பெண்ணுக்கு மட்டுமே தானே இருக்குங்கிறதா நம்ம சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி அது வந்து சில பேருக்கு சில பேர் இல்ல, நீங்க சுரேஷ் ஆதித்யாக்கு அது சிறகா விலங்கா? எனக்கு அது சிறகுன்னு தான் நினைக்கிறேன். விலங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு விலங்கா தெரியுது. ஓகே, பாரம்பரிய அடையாளமா நம்ம வந்து இதை பின்தொடர்ந்து வர்றோம். அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டோம்னா அது வேற மாதிரி போயிடும் என்னோட அபிப்பிராயம். ஆமா, நீங்க நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அது ஓகே, பட் மற்றபடி அது தேவையில்லை. இல்ல அப்படிதான் என்ன இது ரெண்டு கிட்டே நம்மளோட கலாச்சாரத்துல நம்ம எல்லாம் காலகட்டத்துக்கு அது அவசியம் இல்லைன்னா அப்போ இப்ப 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஓகே, 21ஆம் நூற்றாண்டுல வேண்டான்றீங்க. இனிமேல் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். ஓகே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே விதமான இதை கொடுக்கணும். வார்த்தைகளும் ஒன்னா இருந்தா. இப்ப எப்படி குழந்தைங்க பிறந்தா தகப்பனுடைய இனிஷியல் போடுற மாதிரி இப்ப தாயுடைய இனிஷியலையும் சேர்த்து தான் போடுறோம். இப்ப நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்னுடைய பேத்தி எல்லாத்துக்குமே அப்படித்தான் போட்டிருக்கோம். அதை நம்ம அக்செப்ட் பண்றப்ப இதையும் நம்ம அக்செப்ட் பண்றதுல தப்பு எதுவும் இல்லை. வெரி குட், நல்லா நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு வந்து அது சில நேரங்களில் கௌரவத்தை கொடுக்கிறது. திருமணமான பெண் இவருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு மரியாதை வந்து சொசைட்டில அந்த கணவரை பொறுத்து அமைது அவங்களுக்கு. சப்போஸ் அந்த கணவர் வந்து சரியில்லாதவரா போயிட்டாருன்னா அதே இடத்துல அந்த திருமதி இப்ப விஜயகுமார் சேர்த்து அவங்க ஹஸ்பண்டோட நேம் போடுறாங்க. அந்த ஹஸ்பண்டோட நேம் சில இடங்கள்ல அந்த கணவரை பொறுத்து அவமரியாதையும் கிடைக்குது, மரியாதையும் கிடைக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஹஸ்பண்டை பொறுத்து. பட் வந்து பெண்கள் வந்து கணவர் பெயரை பின்னால போடணும் திருமதின்ற ஒரு அடையாளம் இருக்கிறதால இன்னும் பல பெண்கள் வந்து ஒரு திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் கேஸ் நிறைய கோர்ட்டுக்கு வரும்போது அடுத்த திருமணம்ங்கிறது வந்து 99% கிடையாது. பெண்கள் வந்து இன்னும் அந்த திருமதி அவருடைய கணவருடைய பெயரை தாங்கிதான் இருக்காங்க. தனியாவே வாழ்ந்தாலும் அந்த கௌரவத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லை, பெயரிலேயே அடையாளம் கிடையாது, உருவத்திலேயே அடையாளம் கிடையாது. இந்த ஒரு தவறுனாலதான் இது வரைக்கும் வந்து பெண்கள் டைவர்ஸ் கோர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆண்கள் எல்லாம் 2வது திருமணம், அது இப்ப பேப்பர்ல பாத்தீங்கன்னா 3வது திருமணம் 4வது திருமணம் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் நினைக்கிறேன். இந்த பெயர் பின்னால முன்னால எந்த ஒரு அடையாளமும் வந்து பெண்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப கரண்ட்ல வர எல்லா கேசஸும் பாத்தீங்கன்னா அவரு வந்தா கூட அவர் நடுவில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு பெண்ணால வந்து கண்டுபிடிக்க முடியும், ஒரு குடும்பத்தாலேயே கண்டுபிடிக்க முடியல. எத்தனை குடும்பங்கள் ஏமாந்தது நாங்க வழக்குல பாக்குறோம். அவர் ஏற்கனவே திருமணமானவராங்கிற 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பெண்களுக்கும் அந்த குடும்பத்தாளுக்கு தெரிய வருது. சோ இந்த பெயர் வந்து ஆண்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த 2வது திருமணம் வந்து தடுக்கப்படும் அப்படின்றது யூனிவர்சிட்டி கோர்ட்ல எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க இப்ப தெரியுது. போயிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க தென்மொழி. என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா இந்த திருமதி அப்படிங்கிற அடையாளம் வந்து எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. இந்த அடையாளத்தின் தேவை என்னவா இருக்கு, இந்த தேவையும் அவசியமும் என்னவா இருக்கு. இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு வந்து அப்பாவோட பேரை பின்னாடி போட்டு சொல்றாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமதிங்கிறது மூலமா இவ இன்னொரு ஆணுக்கு அடிமை, இல்லைன்னா இன்னொரு ஆணுக்கு சொந்தமானவள். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய பேரை பின்னாடி போட்டு அடிமொழியா சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட தேவைங்கிறது இந்த பெண் ஏதோ ஒரு ஆணுக்கு சொந்தமானவள், அடிமையானவள் அப்படிங்கிறது குறிக்கிறதா தான் இருக்கு. அது தேவையில்லையே. திரும்பவும் அந்த மாதிரியான அடையாளங்கள் எதற்காக? இப்போ
ஒரு ஆணை சொல்லும்போது மதிப்பிற்குரிய அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணையும் சொல்லிட்டு போலாம். இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த குறிப்பிட்ட பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதோட அவசியம் என்ன? இந்த பெண் இன்னொரு ஆணுக்கு சொந்தமானவள், அதுதான் அதை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மா சொன்ன கருத்துப்படி, அப்புறம் அவரும் சொன்ன கருத்துப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம்னு சொல்றாங்க. எல்லா பாரம்பரியத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? இப்போ அம்மா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வெட்டி போடுறது இந்த காலத்துல வழக்கமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய கூறுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா கூறுகளையும் நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதில்லை. அந்த கூறுகள்ல எது நம்ம முற்போக்கா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பிற்போக்கான விஷயங்கள் பாரம்பரியத்தை சதி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லி இப்போ அந்த காலத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது நம்ம பாரம்பரியம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது ஒரு பிற்போக்கான அடையாளமா தான் இருந்துட்டு இருக்கு. அது போல இந்த திருமதி அப்படிங்கிற அடையாளம் கூட வந்துட்டு ஒரு பிற்போக்கான ஒரு கருத்தை சொல்றதா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்படி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பாரம்பரியங்கள் எல்லா பாரம்பரியத்தையும் நம்ம அப்படியே எடுத்துட்டு இருக்க முடியாது. சமூக மாற்றத்திற்கு எது வந்துட்டு முன்னோக்கி செல்லுமோ அந்த பாரம்பரியத்தை எடுத்துக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நிச்சயமா ரொம்ப அழகா ஒரு ரவுண்ட். இப்ப உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சிறுமி அப்படிங்கிறதுக்கு அந்த அபியூஸ், சைல்டு அபியூஸ், கேர்ள் அபியூஸ் சொல்றாங்க, அது எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு பிறப்புல இருந்து வயிற்றுக்குள்ளே ஆரம்பிக்குதுங்கிறது இன்னொரு விஷயம். ஏன்னா அந்த பெண் சிசுனா அந்த பெண் கருவையே கொலை பண்ற அளவுக்கு தான் நம்ம மனம் திட்டம் வாழ்ந்தவர்களா இருக்கும். அந்த அளவு ஒரு அரக்கத்தனம் நம்மள்ட்ட இருக்கு. எனவே பெண் அந்த சிறுமிங்கிற விஷயத்த நம்ம வயிற்றுக்குள்ள இருந்தே ஆரம்பிச்சிடுறோம் கொடுமை பண்றதா. இந்த பாலியல் பலாத்காரம் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 7 மாத குழந்தைக்கு கூட நடந்த வழக்கு கூட எங்ககிட்ட இருக்கு. 7 மாத குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் நடந்த கொடுமையில தூத்துக்குடியில தமிழ்நாட்டுல. அது கூட அந்த வழக்கு கூட எங்ககிட்ட அது வந்து இப்ப 2012 வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி ஒரு புது சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பாலியல் பலாத்காரத்தை வந்து தடுக்கிறதுக்காகவே அந்த சட்டம் வந்து ரொம்ப அருமையான அழகான சட்டம். அந்த சட்டத்தை பற்றிய போதிய விழிப்புணர்வு நம்ம ஜனங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கற்புன்றது பொதுவில் வைப்போம். அது கற்புன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு அந்த கற்பை வந்து ஆண் வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கற்பு என்னமோ பெண்களுக்கே உரிதானது மாதிரியும் அழிப்புன்றது ஆண் வந்து அழிக்கிற மாதிரி. அதனாலதான் அந்த வார்த்தையே இப்ப சட்டத்தை எடுத்துட்டு திருத்தம் கொண்டு வந்து பாலியல் பலாத்காரம். ஆனா என்னைக்கும் பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறை. ஆனா நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்லயும் நிறைய இதுலயும் பாத்தீங்கன்னா சிறுமி கற்பழிப்பு அப்படிங்கிற நியூஸ் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அந்த திருத்தத்தை நம்ம வந்து இது பண்றது இல்லை. சோ இந்த குழந்தைகளுக்கான அந்த சட்டம் வந்து உண்மையாவே ரொம்ப அருமையான சட்டம். எதனால வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் புகார் கொடுக்கறது இல்ல அப்படின்ற இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காகவே ஒரு அருமையான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை எளிமையா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன ப்ராப்ளம், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் குற்றம் சாட்டி நம்ம சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு. நம்ம சமுதாயத்தோட பார்வையும் மாறணும். அது அடுத்த இது. கொலை பண்ற இடத்துல கொலை பண்ணவனை வந்து கொலைகாரன் சொல்றதை விட இதுல பாதிக்கப்பட்ட விக்டிம் அந்த கால தான் வந்து கை நீட்டி வந்து சொசைட்டி, அதுவும் பெண்கள் நம்ம நிறைய சமுதாயத்திலே கை நீட்டி பேசுறாங்க. உடனே மீடியாக்கள் மூலமா அந்த குழந்தையோட பெயர் வெளியே வரும்போது அந்த குழந்தையோட படிப்பு, அந்த குழந்தையோட எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படுறது. இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பெற்றோர், அந்த குழந்தையோட பெற்றோரோட பெயரோ, அந்த குழந்தையோட பெயரோ, அந்த குழந்தையோட புகைப்படமோ, அந்த குழந்தை வந்து படிக்கக்கூடிய பள்ளி பெயரோ எதுவுமே வந்து மீடியாக்குள்ளேயோ பேப்பர்லயோ வரக்கூடாது அப்படின்றதுதான் அந்த சட்டத்தோட சிறப்பு அம்சம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட, காவல் நிலையத்துக்கு கூட அவங்க வந்து அழைச்சு வந்து விசாரிக்க கூடாது. அந்த குழந்தை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் ரேங்க் குறையாத ஒரு போலீஸ் அதிகாரி வந்து, விசாரணை அதிகாரி வந்து சிவில் ட்ரெஸ்ல போகணும். யூனிஃபார்ம்ல போலீஸ் ட்ரெஸ்ல போனா குழந்தை மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சிவில் ட்ரெஸ்ல போய் அந்த குழந்தைக்கு கிட்ட போய் வாக்குமூலம் வாங்கணும். வாங்கி அதுக்கப்புறம் இவங்க மேல புகார் வந்து பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போய் நீதிபதி முன்னாடி வந்து அந்த விசாரணை கூட இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லணும். தனிப்பட்ட ரகசிய விசாரணை நடத்தணும். அந்த ரகசிய விசாரணையிலும் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகசிய விசாரணை வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் அது வந்து ஏற்கனவே இருக்கிற விஷயம் தான். இந்த சட்டத்தினால இல்ல, அதுக்கு முன்னாடியே இந்த இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் வந்து சில பேர் சில மதத்தை குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் வந்து தனியா கோர்ட்ல வந்து வரது யோசிப்பாங்க. பெண்கள் அப்படி யோசிச்சாங்கன்னா அது மாதிரி இந்த எய்ட்ஸ், HIV பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த மாதிரிலாம் அவங்களே விசாரிக்கும் போது நம்ம தனிப்பட்ட விசாரணையை கேட்கலாம். அந்த விசாரணையில் கூட ஒரு வழக்கறிஞர் கூட இருக்கணும். ஆனா இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டதுல வழக்கறிஞரும் கூட இருக்கக்கூடாது. நீதிபதி அந்த டிக்டேஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் அவங்களுக்கு ஏன்னா மொழி பெயர்ந்து சொல்றதுக்கோ இல்ல அந்த குழந்தைங்களோட புரியுதுக்காகவோ அந்த குழந்தை அவங்க மட்டும்தான் இருக்கணும். எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, அது குழந்தை வந்து என்ன தெரியும் அவளுக்கு, அந்த குழந்தைக்கு தனக்கு இப்படி ஒண்ணு நயர்ந்ததுன்னு எடுத்து சொல்ல கூட அதுதான் அந்த சட்டத்துல வந்து குழந்தையோட பாஷையிலேயே அவ என்ன பேசாலோ அந்த லாங்குவேஜ்லயே அந்த நடைமுறை அந்த குழந்தை வந்து என்ன பேசாலோ அதே இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றதே இருக்கு. சோ அந்த குழந்தைங்களுக்கு அது வந்து பிராக்டிகலா எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து
வந்து இப்போ அவங்க யூனிவர்சிட்டி வந்து அது விஷயமா தான் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது விசாரிக்கக்கூடிய ஒரு இது கூட பெண் ஊழியர்கள் இருந்தா, பெண் நீதிபதி பெண் அவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ஆண் நீதிபதி விஷயத்திலேயே கூட அந்த குழந்தை திரும்ப திரும்ப ரிகலெக்ட் பண்ணும்போது அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு டார்ச்சர் இல்லை. கண்டிப்பா மேம். அதுல அதை எதுக்கு இவ்வளோ ப்ரொசீடிங் எல்லாம் போய்கிட்டோம். நீங்க என்னதான் அதனால சில வசதிகள் செய்து கொடுத்தாலும் இது குழந்தைக்கான டார்ச்சர் நினைச்சு பார்க்க வேண்டாம். இருந்தாலும் எங்களுக்கு சட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாட்சியமும் இதுன்னு முக்கியம். சோ அந்த குழந்தையோட வாக்குமூலம் இதுல வந்து சாட்சியம் கிடையாது, இந்த சாட்சியத்தை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. சோ குழந்தையோட வாக்குமூலம் இதுல ரொம்ப முக்கியம். அதனால குழந்தைகிட்ட ஒரு முறை வந்து வாக்குமூலம் வாங்குறது உண்டு. அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டில இருந்து, அந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் இருந்து, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில இருந்து, அந்த குழந்தைங்களுக்கு ஈவன் நஷ்ட ஈடு எந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்டத்துல வந்து எடுத்துக்காங்க. இது 2012 வந்து இப்ப ரீசெண்டா வந்த சட்டம். ஓகே, நீங்க சொல்லுங்களேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல இந்த மாதிரி சிறுமிகள் நிறைய பெற்றோர்களால கூட வேற விதமான தொழிலுக்கு பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்ட்டு நீங்க அது மாதிரி நேரடியாக கவனிச்சிருக்கீங்களா? பார்த்திருக்காங்க மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கை குழந்தைங்க இப்ப நீங்க சொன்னாங்க 7.5 மாச குழந்தை அப்படின்னு, இதுக்கெல்லாம் வந்து பெற்றோர்களோட அஜாக்கிரத அலட்சியம் கூட ஃபர்ஸ்ட் காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஓடி ஆடி விளையாடுற ஒரு 5 வயசு அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது இந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போற அந்த வீட்டுங்கள்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பெற்றோர் வேலைக்கு போற வீட்டுல, அதுவும் குறிப்பா தாய் வேலைக்கு போற வீட்டுலதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய அமையுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த குழந்தைங்களுக்கு பண்றவங்க வந்து அந்த குழந்தைய ரொம்ப தெரிஞ்சவங்களாவும் ரொம்ப அந்த குடும்பத்துக்குமே பழக்கமானவங்களாவும் இருக்கிறது தான் முதல் விஷயம். அதனால வந்து அந்த குழந்தைங்களுக்கு தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. அது அவங்களுக்கு வந்து ஏதோ தூக்குற மாதிரி கொஞ்சற மாதிரியான ஒரு விஷயமா தான் தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுணர்வுல அந்த குழந்தைக்கு 5 வயசுக்கு கூட தெரியும், என்ன தெரியும்னா என்னமோ தப்பா நடக்குதுன்னு தெரியும், பட் என்ன அப்படிங்கறது சொல்றது வந்து கண்டிப்பா தெரியாது. 5 வயசு குழந்தைக்கு அவ்வளவு தெரியும். ஒரு 12 வயசு அப்படின்னு வரும்போது அங்க வந்து பெண் குழந்தையா இருக்கிற போது கண்டிப்பா தாய் வந்து அந்த அறிவை வந்து புகட்டணும். இது குட் டச், இது பேட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா அந்த ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறையில சொல்லி பழக்கப்படுத்தணும். குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். தான் பாதுகாப்பா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல கத்துக் கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ந்து அது வரைக்குமே நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டா அவங்க வந்து பின்காலத்துல வந்து இந்த மாதிரினா ஈஸியா அவங்க வந்து வெளியில சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல வழக்கறிஞர் முன்னாடியோ இல்லாட்டி அடுத்த நெக்ஸ்ட் பர்சன் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்களால ஈஸியா சொல்ல முடியும். நீங்க சொன்னதுல நான் உங்கள்கிட்ட கேட்டது வந்து சிறுமிகள் அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் கூட பெற்றோர்களால் வற்புறுத்தப்பட்டு வேற விதமான தொழிலுக்கு அனுப்பப்படுறாங்களா? அதுதான் நான் கேட்டேன். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சிடென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது பாலியல் பலாத்காரமோ இல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அது. ஆனா இன்னும் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த போட்டு கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம்ம நாட்டுல நடந்துட்டுதான் இருக்கு. குறிப்பா நம்ம சவுத் இந்தியால நடந்துட்டுதான் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா தாயே தந்தையே அது அவங்களுக்கு ஒரு அவங்களோட பாரம்பரியத்துக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறதா நினைச்சு அந்த குழந்தைய வந்து பாலியல் தொழில தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குழந்தைக்கு குழந்தை அப்படிங்கிறது கூட தெரியாம தள்ளப்படுறாங்க. நான் வந்து என்னோட இதுல வந்து நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 200 ரூபாய் காசுக்காக ஒரு 8 வயசு குழந்தைய வந்து வித்துட்டு போயிருக்கிறாங்க அம்மா. அதை கூட நான் பார்த்திருக்கேன். எதுக்கு வித்துட்டு போறாங்க? என்ன பெண் குழந்தை வாங்கி வீட்டுல சாப்பாடு போட்டு வித்துட்டு போறாங்க. தெரிஞ்சே ஒரு அம்மாவே வித்துட்டு போறாங்க. ஒரு தந்தையே வந்து ஒரு டீனேஜ்ல இருக்க குழந்தைய கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு தள்ளிட்டு போற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத பிண்டமா பார்க்கப்படுது அப்படிங்கறதுல வந்து எந்த மறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். மேடம், நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ் வச்சிருக்கீங்க, பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா வச்சிருக்கீங்க. ஏன் பெண்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்டல் வச்சு நிர்வகிக்கும் போது அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது? இல்ல அவங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கணைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா எந்த குழந்தையும் அம்மா அனுப்பிட்டு வீட்டுல சும்மா இருக்க முடியாது, வயிற்றுல புளி கரைச்சிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாங்க. இப்போ வாய்ஸை வந்து அனுப்புறப்போ எந்த பேரண்ட்ஸும் ஜாஸ்தி வர்றது இல்லைங்க.
ஏதோ ஒரு 100ல ஒரு 5-6 பேர் தான் ரொம்ப அக்கறைப்பட்டு வர்றாங்க. மொத்தமா நீ போடா எங்கேயோ போய் நல்லா ஜாயின் பண்ணி ஜாலியா தான் விட்டுறான். பட் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லைங்க. கூடவே அம்மா அப்பா பெரியப்பா ஒரு சில டைம் பாட்டி நடக்கவே முடியாதுங்க. வந்து கார்ல உட்கார்ந்துட்டு அந்த குழந்தைய சரியான இடத்துல தான் சேர்த்திருக்கோமா, எப்படி அதுக்கு கிடைக்கும், என்ன அது இங்கிருந்து ஆபீஸ் போற தூரம் எவ்வளவு, நடந்து போக முடியுமா, எல்லாம் அவங்க ஒரு சர்வே எடுத்துட்டு திருப்தியா இருந்தா தான் விட்டுட்டு போறாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கு அது என்னதான் 22 வயசு ஆனாலும் அவங்க மனசுல அது இன்னும் அவங்க குழந்தையாத்தான் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சரியான பாதுகாப்பு இன்னும் இல்லைன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு நல்ல இடத்துல அதை கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அக்கறைப்படுறாங்க. மகிழ்ச்சி பொங்கிட TSR Cents, மூன்றடி ரோட், கோவை. நீங்க வந்து நிறைய பெண்கள் கல்லூரியிலும் பேசியிருப்பீங்க. இப்போ இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றீங்க? உங்களால வெளிப்படையா பேச முடியும் அந்த கல்லூரி மாணவிகள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரியான கேர்ள் சைல்டு அபியூஸ், செக்ஸ் அபியூஸ் இதெல்லாம் பத்தி? இது வரைக்கும் அந்த ஒரு ஆண் நின்று சொல்லும் போது அந்த பெண்களால ஏத்துக்க முடியுதா, இல்ல ஒரு சின்ன சலசலப்பு வருதா? என்னோட முதல் கலம் இதுதான் மேம். ஆக்சுவலி என்னுடைய வேற டைமென்ஷன்ல நான் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது நம்ம இப்போ இந்த இடத்துல பேசுறதுக்கு சரியா இருக்காது. இப்போ மேம் பேசுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேம் பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அப்பா அம்மா யாருமே வர்றதில்லை. பொண்ணு அப்படின்னும் போது அப்பா அம்மா வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறது, எப்படி இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு, அப்புறம் இவங்ககிட்ட வந்து தனியா விசாரிச்சுட்டு போறது அப்படின்ட்டு. அடிப்படையில் அவங்க வந்து பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இடையில வந்து பார்த்துட்டு போறதுனால இந்த விஷயம் அடிப்படையா தெரியுது. மெட்டி மேட்டருக்கும் இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு மேம். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு காலில் போடக்கூடிய மெட்டி, தனக்கு பின்னாடி கணவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல, அது மக்களுக்கு தெரியப்படுத்துறது, பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனியா போய் ஒரு திருமணமான ஒரு பெண்ணை வந்து சீன்றதுக்கு ஆண்கள் பயப்படுறதுக்கு அந்த மெட்டி ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு தோணுது மேம். அது ஒரு பாதுகாப்பு தான் அவங்களுடைய கால் அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதை கழட்டி அப்படின்னு தோணுது. இல்ல இது இந்த மாதிரி இப்ப நடக்கிற வன்முறைகளுக்கெல்லாம் அந்த மெட்டி ஒரு பிரயோஜனமே இல்லை. 6 வயசு குழந்தைக்கு நடக்குது, 60 வயசு பாட்டிக்கு நடக்குது. அதனால நீங்க திருமணம் ஆனதுனால ஆண்கள் விலகி போறாங்க, பயப்படுறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாத விவாதங்கள். நிச்சயமா நீங்க சொல்லுங்க, உண்மையா தப்பா? கண்டிப்பா வந்துட்டு மெட்டி பார்த்துட்டு கல்யாணம் ஆச்சு உடனே எந்த ஆணும் அப்படியெல்லாம் போறதில்ல. அதெல்லாம் சமீபத்துல நடக்க ஒரு ஆய்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 5 குழந்தைகள் நாம் சந்திச்சால் அந்த 5 குழந்தைகளில் சராசரியாக 3 குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறதா ஒரு ஆய்வு வந்து சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக அந்த ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, நாம் 100 குழந்தைகளை சந்திச்சா அந்த 100 பாதிக்கப்பட்ட 100 குழந்தைகளை சந்திச்சா அந்த 100 குழந்தைகளில் 60 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அப்படிங்குது. இது இந்த ஆய்வு முடிவு எனக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அதன் காரணமாக என்ன முடிவு பண்ண, நாங்க வழக்கறிஞர் சங்கம், கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கம் ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போறது, அங்க குழந்தைகளிடத்தில் குட் டச் பேட் டச் அப்படின்னு ஒரு வகுப்பு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணும். அப்படி முடிவு பண்ணி ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போய் வாட்ஸ் த குட் டச், வாட்ஸ் த பேட் டச் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நேரடியாக சொல்ல முடியாது. சில விஷயத்த இங்கெல்லாம் தொட்டா தப்புப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எங்க தொடுவதற்கான பகுதியும் நம்ம அறிமுகப்படுத்துது. கையில் நம்ம தொடுவது, எங்க தொடுவது, வேற எங்க தொட்டா அது தப்பான விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், உடனடியாக நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தகவலை சொல்லணும். அல்லது யாரும் இல்லை என்றால் சத்தம் போட்டு கத்தணும். இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்து உடனடியாக விலகி ஓடி வருவது. இப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் அந்த வகுப்புல வந்து ஒரு பள்ளிக்கூடம் நாங்க நடத்தணும். இதுல ஒரு தகவல் வந்துச்சு என்னன்னா, எங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் சம்பந்தமா எப்படி வகுப்பு எடுக்கிறதுன்னு சொல்வதற்காக ஒரு
மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை நல பாதுகாப்பு மையத்திலும் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க சொல்லும்போது என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து 5 வயசு தான் ஆச்சு. அந்த குழந்தை என்னன்னா செவுத்தை பிடிச்சு ஒரு நாள் ரொம்ப தயக்கமா வருது, கிளாஸ்ல படுத்துறது, மறுபடியும் எந்திரிச்சு போகுது, மறுபடியும் வந்து அடுத்த நாள் வந்து இன்னும் ரொம்ப சீரா போகுது. 3வது நாள் அந்த குழந்தை நடக்கவே முடியாம செவுத்தை பிடிச்சு அப்படி நடந்து போயிருக்கு. அப்போ உட்கார்ந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்ன இந்த குழந்தை வித்தியாசமா பிஹேவ் பண்ணது இந்த ஒரு வாரமும் குறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தனியா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய வந்து பார்த்து பரிசோதனை போது என்னன்னா, அந்த குழந்தையினுடைய பிறப்பிறப்பு முழுக்க நவக்கீரைகளா இருக்கு. இது யார் என்று விசாரிக்க போகுதுன்னா, அந்த குழந்தையுடைய தகப்பனார் வந்து அவங்க அம்மாவை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க இன்னொரு திருமணம் என்பது உறவு வச்சு எந்த இருக்காங்க. அந்த உறவுக்கார நபர் தான் இந்த வேலை செய்கிறது. அப்போ இந்த இருக்கக்கூடிய மேடம் சொன்ன விஷயம் இருக்கக்கூடிய எல்லா சைல்டு அபியூஸையும் நிச்சயமாக 95% அவன் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படின்னு சொல்லி நெருக்கமான உறவுகள் தான் நடக்குது. இது என்னுடைய மனைவி வந்து அரசு செவிலியரா இருக்காங்க. அவங்கள்ட்ட இடையில வந்து ஒரு வழக்கு வந்தது அப்படின்னா அவங்க பேஷண்ட் வராங்க. அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பதிலுவாங்க, அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட 13 வயசு 14 வயசா இருக்கு. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எப்படி பிரெக்னென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இவங்க உட்காந்து டாக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்க தாத்தா எங்கிட்ட ரொம்ப நெருக்கமா நடந்துக்குவாரு, என் கூடவே தான் இருப்பாரு, நான் எங்க போனாலும் என்னை தூக்கி பக்கத்துல போட்டுதான் தூங்குவார் இரவுல அப்படின்ற விஷயத்தை அவங்க டிக்ளேர் பண்றாங்க. சொந்த தாத்தாவின் பராமரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெரியப்பாவினுடைய மாமாவினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய அவங்களுடைய பராமரிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. அதற்கு நேரடிய உதாரணம் கோயம்புத்தூரிலேயே சொந்த தகப்பனால் மட்டுமே தொடர்ந்து பாலியல் செய்யப்பட்டு 11 முறை அபாசம் செய்யப்பட்ட ஒரு குழந்தை. அதே போல அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இணைந்து ஒரு 5 பேர் 400 மாசம் நீ 1 மாசம் சொல்லிட்டு கோயம்புத்தூரை சேர்ந்து ஒரு 12 வயசு குழந்தையை கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அவங்க வந்து பாலியல் தொல்லை செய்து கொண்டிருக்காரு. இந்த பாலியல் வன்முறை என்பது என்னது, இவங்க பேசும்போது சொல்லும் போது என்ன, அவங்க பெரியவங்களுக்கு தான் அல்ல, அதிகமான பாலியல் தொல்லையும் பாலியல் வல்லுறவும் வந்து குழந்தைகள், அதுவும் குறிப்பாக 4 வயசுல இருந்து 8 வயசுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்துல அதிகமான பாலியல் தொல்லை என்பது இங்க சமூக செய்தி. இது வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கினுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சமயத்துல நான் ஒண்ணு சொல்லுங்க, நம்ம வீட்டுல கோபிச்செட்டிப்பாளையத்துல நாங்க இருக்கிறப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்க டீ கடைங்க, அந்த டீ கடையில அவருடைய பொண்ணு வந்து 13 வயசுல கல்யாணம் பண்ண, 13 இருந்து 14 வயசு. நான் கூப்பிட்டு சத்தம் போட்டேன், படிக்கிற ஏஜ்ல போய் இப்படி கல்யாணம் பண்றீங்களே. அப்ப அந்த அம்மா தனியா அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க அப்பாவுடைய தொல்லையினால நான் கல்யாணம் பண்ணி குழந்தைய அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு வர்றது கிடையாதுங்க. இன்னும் அதே மைண்ட்ல தான் அவரும் இருக்காரு. அந்த பொண்ணு டோட்டலாவே வீட்டை விட்டு தனியா இருக்குது. பட் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, இப்ப நல்லா இருக்காங்க. சோ அப்பா கிட்ட இருந்து பொண்ணை அப்பாவிட்ட இருந்து அவங்க மனைவி வந்து விஷயங்களை வந்து நம்ம அதிகமா எக்ஸாஜரேட் பண்ணி இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால இதுக்கான வாய்ப்பை வந்து நாமளே உருவாக்கி கொடுக்குறோம். மீடியாக்கள் மூலமா அது வந்து அதிகமா வருது. மேடம் சொன்ன மாதிரி பேரை சொல்லிடுறாங்க, கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சொல்றாங்க இல்லையா. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் செய்தியா வெளியிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா எங்கேயோ ஒரு வேலை எந்த ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் வந்து பெருசா வெளியில வருது. இந்த மாதிரி செய்திகளை திரும்ப திரும்ப பார்க்கும்போது இதுக்கான சூழலும் வாய்ப்பும் கிடைக்கும்போது நாமளும் அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிற வாய்ப்பை வந்து அங்கே கிரியேட் பண்ணி தரோம். ஆனா இப்போ இந்த மாதிரி தகவல்கள் வெளியில வர்றதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது நாள் வரைக்கும் நடந்தது, வெளியில வரல. இப்ப ஊடகங்கள் மூலமா வெளியில வர்றதே ஒரு செய்தியை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி தரணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளோட பொறுப்புணர்ச்சியை பொறுத்தது. இந்த தலைப்பே நம்ம இங்க பேசுறோம், ஒரு நாகரிகத்தின் எல்லை வரைக்கும் பேசுவோம். அதை தாண்டி நம்ம பேச போறது விவாதிக்கப்படாமல் இருந்தாலே இதுவே இந்த குற்றம் தொடர்ந்து பாதுகாப்பு இவ்வளவு வெளிச்சமிட்டு காமிக்கிறோங்கிறது அந்த குற்றம் செய்பவனுக்கு ஒரு இதுவா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி போன வருஷம் தமிழ்நாடு குழந்தை பாலியல் இது எடுத்தீங்கன்னா 677 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். அதுல 675 கேசஸ், 2 கேஸ் வரும், மற்ற எல்லா கேசஸுமே நோன் பர்சன்ஸ். டேஞ்சர் இஸ் நியர் மேன், ஆபத்து அருகில் தான், வெளியே யாருமே கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாலே அது ஒரு 249 கேசஸ் நெய்பர்ஸ், அது பாத்தீங்கன்னா 98 கேசஸ் ரிலேட்டிவ்ஸ், 2 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த ஃபாதர் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ். அதர் 348 வந்து அதர் நோன் பர்சன்ஸ், இந்த ஆட்டோக்காரங்க மத்த நம்ம
நமக்கு தெரிஞ்ச. சோ எல்லாமே வந்து இதுல பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேரிங். அது 2 குரூப் மேம். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குழந்தைய டோட்டலா கவனிக்காம விட ஒரு குரூப் இருக்கு, ஒரு பக்கம் குழந்தைய அளவுக்கு அதிகமான அன்பு. இப்ப இன்னைக்கு இவ்வளவு டிவோர்ஸ் கேசஸ் வர்றது காரணம் கூட பாத்தீங்கன்னா பெற்றோரோட அளவுக்கு அதிகமான அன்பு தான் சொல்லுவேன். ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க லைஃப்ல இன்னும் வந்து அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது ஒரு விதத்துல காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைங்களை இண்டிபெண்டா வாழ விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 22 வயசுலயும் அவங்களுக்கு அந்த குட் டச் பேட் டச் தெரிஞ்சிருந்தா எப்படி நம்ம அதை எதுக்கணும், நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கணும், அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன. சார் சொன்ன மாதிரி இந்த குட் டச் பேட் டச் நம்ம ஊர்ல இல்ல. ஏன்னா அது தவறான ஒரு கருத்து, தவறான விஷயம். அதை பேசவே கூடாது, பேரண்ட்ஸும் பேச முடியாது, ஸ்கூல்லயும் பேச முடியாது. சோ பேசிக் அவேர்னஸ் எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸும் வச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா அவங்க தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய திறமை வந்து நிச்சயமா அவங்களுக்கு வளர்க்கணும். இன்னும் அவங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கிட கோவை. மகிழ்ச்சி பொங்கிட கோவை. திறமை வந்து நிச்சயமா அவங்களுக்கு வளர்க்கணும். இன்னும் அவங்க குழந்தை மாதிரி 22 வயசுலயும் 25 வயசுலயும் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகிற குழந்தைங்க வந்து கணவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள அது பெரிய விஷயமா சின்ன வயசுல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இது ஒரு தவறான விஷயம் இல்ல, தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது அவங்களுக்கு நம்ம அதை எரேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க மேடம், அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. பட் அது வந்து அவங்க யாருமே பேசாதனால அவங்க மனசுக்குள்ள குற்ற உணர்வு உள்ள போய் தானியே வந்து ஒரு அசிங்கமான ஒரு பெண் மாதிரி தான் பாதிக்கப்பட்ட பெண் மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு இதை வளர்த்துட்டு திருமணத்திற்கு பின் அவங்களால கணவரோட தாம்பத்தோட கூட வைக்கும் போது ஒரு பிரச்சனை அதுவே டைவர்ஸ் கூட ஒரு காரணமா வர அளவுக்கு முனையிலேயே கிள வேண்டிய விஷயம். இது அப்பவே வந்து பேரண்ட்ஸோட கேர் இன்னும் வந்து குழந்தைங்களுக்கு தேவை. இந்த மாதிரி ஓவர் எதுவும் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்க இண்டிபெண்டா இருக்கணும். இன்னைக்கு சூசைட் எல்லாம் பாருங்க நிறைய வருக்கான குழந்தைங்களுக்கு நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். எஜுகேஷன் என்ன கேட்டாலும் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுக்கணும். கான்பிடன்ஸ் அதை நம்ம கொடுக்கறது இல்லை. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. என்னோட நண்பர் விஜயராஜன் சொல்லிட்டு வந்து தற்காப்பு கலை நிபுணர். நிறைய இடங்கள்ல இப்ப பெண்கள் கல்லூரிக்கு குறிப்பா போய் ஒரு கராத்தே கிளாஸ் எடுக்கிறாரு. எதுக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப சமீபத்துல இந்த டெல்லியில நடந்த பாலியல் வன்முறை தொடர்ந்து அவர் வந்து இதான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி இலவசமா எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு சில கருத்துல என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இப்ப பெண்களும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இயல்பா வந்து எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்து பழகிட்டாங்க, முன்ன மாதிரி கிடையாது. அதனால பெண்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஃபீட்பேக் கேட்கும்போது அப்ப ஒரு பெண் வந்து சொல்லியிருக்கு, சார் நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணிருந்தேன், அவர் என்னை விட்டு போயிட்டாரு, இப்ப வேற ஒரு பையன் வந்து இப்ப எங்களோட பழகிட்டு இருக்காரு, அவர் என்னை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவர் சொல்லிக் கொடுங்க. அவர் சொன்னார், நான் வந்து டாபிக்கு நீ மாத்திரமா அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டு பென்சிலு ஹேர் பின் இதை வச்சு கூட வந்து ஒரு தற்காப்பா அந்த உடனடியாக அந்த சூழ்நிலையில எப்படி நம்ம தற்காத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பெண்களும் இந்த மாதிரி விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன் வச்சிருக்காங்க, நிறைய பேர் கூட எல்லாரும் கூட பேசுறாங்க, நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியாக்கு அப்புறம் வரலாம். முதல்ல சொன்ன நீங்க சொல்லுங்க நம்ம குட் டச் பேட் டச் அதையே சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெறும் தொடுதலால் மட்டும்தானா இல்ல வார்த்தைகள் இருக்கு, பார்வைகள் இருக்கு, சீண்டல்கள் இருக்கு, இதெல்லாமே கூட நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். கண்டிப்பா அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து ஒரு பேசிக் ஒரு கேர்ள் அபியூஸ்ங்கிறது வெறுமே தொடுதலால் எல்லாமே உண்டு. கண்டிப்பா அது எல்லாமே வந்து அஃபென்ஸா சட்டத்துல இன்னும் வந்து இருக்கு. நடைமுறை அது என்ன சொல்றது சொல்லவே முடியாதுல்ல, அது ஒரு அஃபென்ஸ். நான் சாதாரணமா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க சொல்ல முடியாதுல்ல. சட்டத்துல இவங்க விசில் அடிக்கிறதோ இல்ல கூப்பிடுறதோ எல்லாமே சட்டத்துல அஃபென்ஸ்னே வருது. சைபர் கிரைம்ல இப்ப ரொம்ப நிறைய பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 420 மில்லியன் வெப்சைட்ஸ் இருக்காங்க மேடம் போர்னோகிராஃபிக்கு.
அப்ப பாருங்க 420 மில்லியன் அதை பார்க்கும்போது அந்த பெருவர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இது அவ்வளவுக்கும் காரணம் ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உறவு வைத்திருக்கிறது நாகரிகமானது, இயற்கையானது, ஆரோக்கியமானது. அதை விட்டுட்டு ஒரு 22 வயது ஆண்கள் ஒரு 4வது படிக்கிற ஒரு பொண்ணு 5வது படிக்கிற, ஏன்னா சார் சொன்ன மாதிரி எங்க தூத்துக்குடியிலும் எங்க ஒரு ஏரியால அவங்க அந்த ஒரு கடலோர பகுதியில் வாழக்கூடிய அவங்க போட்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைல்ட் லேபர் ஸ்கூல்ல நான் சந்தித்த வழக்குல ரீசெண்டா ஒரு 6 months பேக் ஒரு சைல்ட் லேபர் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு நடுவில் பணம் நடமாட்டம் இருந்திருக்கு. ஸோ அந்த சைல்ட் லேபர் ஸ்கூலோட அவங்க டீச்சர் அதை கவனிச்சு இந்த பணம் எப்படி வந்தது என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் அந்த தாத்தாட்ட போனேன், நான் இந்த தாத்தாட்ட போனேன், ஷேரிங்ல போவாங்க. எந்த தாத்தாட்ட ஏன் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு குழந்தை ஒரு தாத்தாட்ட போகும்போது அவங்களுக்கு 20 ரூபாய் புதுசா இன்னொரு சிறுமியை அறிமுகப்படுத்தினா எல்லாமே 4வது 5வது படிக்கிற குழந்தைங்க, பியூபர்ட்டி பூப்பெய்யாத குழந்தைங்க, எல்லாமே 9 வயசு 8 வயசு உள்ள குழந்தைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டேஞ்சர் பிரச்சனை கிடையாதுல்ல, அவங்க ப்ராப்ளம் இல்லாதனால அவங்க வீட்டுல சிடில எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த தாத்தா அந்த தாத்தா யூஸ் பண்றாங்க. ஸோ ஏரியா ஃபுல்லாவே ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்தது. இந்த விஷயத்தை அவங்க டீச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க எஸ்பி வரையும் போய் டைரக்டா போய் எஃப்ஐஆர் போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணோம். பட் அந்த பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா இதை வெளியே கொண்டு வந்தாதான், இந்த விழிப்புணர்வு வந்தாதான். ஏன்னா எல்லாருமே தாத்தா தானே, பக்கத்து வீடு தாத்தா, எழுத்து வீடு தாத்தா, அவளோட தாத்தா, தன்னோட கிளாஸ்மேட்டோட தாத்தா அப்படின்னு விளையாட போன இடத்துல இன்னும் நிறைய இடத்துல அந்த குழந்தைங்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பாலியல் வன்முறை நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன விழிப்புணர்வு இந்த பேரண்ட்ஸோட கேர் அந்த குழந்தைங்களுக்கு இல்ல. அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது, ஒரு கூட்டு குடும்பம் இருந்தப்ப கூட்டு குடும்பத்துல ஒரு சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அட்டாச் ஃபேமிலி, டிட்டாச் பாத்ரூம் இருந்தது. இப்போ அட்டாச் பாத்ரூம் டிட்டாச் ஃபேமிலி மாதிரி ஐடியா நிறைய டிவோர்ஸ். ஏன்னா கவுன்சிலிங்கே தண்ணி நம்ம காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இப்போ கவுன்சிலிங் நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல வீட்டுல ஒரு அப்பா இருப்பாங்க, பெரியமா இருப்பாங்க, ஒரு விட பாட்டி இருப்பாங்க. சோ நமக்கு இது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பிரச்சனை இல்லமா, அந்த காலத்துல நாங்க பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்டெரக்டா ஒரு கவுன்சிலிங் கிடைச்சிருந்தது வீட்டுக்குள்ளேயே. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயங்கள் கூட, அதாவது குழந்தைங்க தன்னோட குழந்தை சின்ன வயசுல பாதிக்கப்பட்டது பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் வீட்டுல போய் ஒரு மாசம் கூட இருந்திருக்க மாட்டாங்க, என் பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அந்த டார்ச்சர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதே புரியல. 1 monthல என்ன டார்ச்சர் அனுபவிச்சாங்க, அது டார்ச்சர் தான் என்ன, காலையில எழுச்சி டீ போட சொன்னாங்க 6 மணிக்கு அப்படின்வாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ஏன்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் குழந்தைங்க நிறைய இந்த சொல்றாங்களே, சார் சொல்றாங்களே, அதுக்குள்ள ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அந்த கல்ச்சர் சோசியல் மீடியாக்கு நீங்க உங்களோட கேசஸ் பாத்திருக்கீங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பத்தி? ஒரு 14 வயசு பொண்ணு ரேப் கேஸ் தான் நாங்க அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த கேஸ்ல அந்த பொண்ணு மணியன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கு தனியா வெளியில போயிருக்காங்க. நடந்த இன்சிடென்ட் அவ்வளவுதான். இருட்டா இருக்க தனியா தண்ணி குடிக்க போனப்ப யாரோ இதே அன்னோன் பர்சன் யாரோ அடிச்சுட்டு அவங்களை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் ரேப், அதாவது விவரிக்கவே முடியாத வார்த்தைகள், அந்த அளவுக்கு மோசமாயி அவங்க பெட் ரெஸ்ட் 2 months பெட் ரெஸ்ட் இருந்துட்டு கோர்ட்டுக்குள்ள விட்னஸ்க்கு வராங்க. அதாவது விட்னஸ் கொடுக்கறது கோர்ட்ல பார்த்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு விட்னஸ்க்கு அப்பீர் ஆகும்போது, அதாவது ரேப் பண்ணப்ப அவங்க பட்ட அனுபவம் நம்ம கண்ணால பார்க்கல. பட் அதை கோர்ட்டுக்குள்ள அவங்க வெளிப்படையா சொல்ல வரும்போது ஒன்ஸ் அந்த கூண்டுல ஏறி நின்று அந்த ஜட்ஜி சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒரே ஒரு பார்வையோட பார்த்தாங்க பொண்ணு. பார்த்த மாத்திரத்துல ஃபிட்ஸ் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. அதாவது இத்தனை ஆண்கள் முன்னால எனக்கு நடந்த ஒரு கொடுமை இத்தனை பேர் முன்னால சொல்லிதான் நான் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இந்த நீதியை நான் பெறணும் அப்படின்னா இத்தனை அவமானங்களை தாண்டிதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தை பார்த்து போடுது. அப்பப்பட்ட வேதனையை நாங்க பார்க்கல. உடனே ஃபிட்ஸ் அதே இடத்துல மயங்கி அவரால் எனக்கு விட்னஸே கொடுக்க முடியல. ஒரே பயம் அந்த பொண்ணுகிட்ட நான் போய் விசாரிச்சேன், ஏன்னா இப்படி அழுதுட்டு இது மாதிரி பண்ணேன், என்னால இத்தனை பேர் முன்னாலும் சொல்ல முடியல, அது இத்தனை ஆண்கள் முன்னால சத்தியமா சொல்ல முடியாது மேடம், எனக்கு இந்த கேஸை அது இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு ஃபிக்ஸ் மயங்கி வேறா அவங்க அம்மாவும் அப்பவும் அந்த பொண்ணு அதுக்கு மேல போட்டு அடிக்கிறாங்க. நான் கண்ணால பார்த்த ஒரு சீன். அடிச்சு அந்த பொண்ணு உனக்கு இப்படி ஒரு நீதி வேணுமா, இப்படி நீ தண்டிக்கணுமா, இதுக்கு இப்படியே நீ என்ன எதுவுமே நம்மளுக்கு நீதி வேணாம், இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியில போகலன்னு அந்த பொண்ணு போட்டு அவங்க வீட்டுல அடிக்கிறாங்க. நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம்.